வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்கள் சத்தியாகிரக போராட்டம். நல்லூர் தேர் திருவிழாவில் 8 பேரின் தங்க நகைகளை திருடிய இளம் யுவதி கைது. சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி ஆவணம் தொடர்பில் எச்சரிக்கை. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நல்லூர் கந்தனின் தீர்த்த திருவிழா சிறப்பாக முன்னெடுப்பு. நாட்டின் பல பகுதிகளில் அதிகரித்த மட்டத்தில் வெப்பநிலை உள்ளதாக எச்சரிக்கை. தெமட்டகொட ருவானின் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். தலைமறைவாகியுள்ள முன்னாள் அமைச்சரது வீட்டின் முன்பாக ஒலிபெருக்கி அறிவிப்பு. பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்டம் ஒரு பாடமாக்கப்படுவது தொடர்பில் தகவல். தென்னமெரிக்க பகுதியில் 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கச்சத்தீவை இலங்கையிலிருந்து மீட்க வேண்டுமென நடிகர் விஜய் வலியுறுத்தல். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் தொழிற்சங்கத்தினர் இன்று முதல் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பில் உள்ள மத்திய தபால் பரிமாற்றத்திற்கு முன்பாக இச்சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. இதனிடையே மத்திய தபால் பரிமாற்றத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச முன்வைத்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பணிப்புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த கலந்துரையாடல்களில் பங்கேற்க மறுப்பதாக தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடும் தபால் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் கைரேகையை கட்டாயமாக்குதல் மற்றும் மேலதிக நேரம் தொடர்பான தீர்மானம் குறித்த முடிவை திரும்பப் பெற அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று நாடாளுமன்றில் வலியுறுத்தியிருந்தார். 19 கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஆரம்பித்த பணிப்புறக்கணிப்பு இன்று சத்தியாகிரக போராட்டமாக மாற்றம் பெற்றுள்ளது. பணிப்புறக்கணிப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக தபால் சேவைகளை பெறச் சென்ற மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். நல்லூர் ஆலய தேர் திருவிழாவின் போது தங்க நகைகளை திருட முற்பட்ட 24 வயதுடைய இளம் யுவதி ஒருவரை ஆலய பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த சாரணர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நல்லூர் ஆலய தேர் திருவிழாவின் போது குறித்த யுவதி பக்தர்களிடையே சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடியதை சாரணர்கள் அவதானித்து அவரை பின்தொடர்ந்துள்ளனர். இதன்போது யுவதி ஒரு பெண்ணின் தங்கச் சங்கிலியை அறுக்க முற்பட்ட போது சாரணர்கள் குறித்த பெண்ணை பிடித்து அப்பகுதியில் கடமையில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். போலீசார் அவரை சோதனையிட்ட போது யுவதியின் உடைமைகளில் இருந்து 3 தங்கச் சங்கிலிகள் மீட்கப்பட்டுள்ளன. விசாரணையில் குறித்த யுவதி கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவருடன் மேலும் சிலர் ஆலயத்திற்கு வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அவருடன் வந்த ஏனைய நபர்கள் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யுவதியின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்து அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சாரணர்களுக்கும் போலீசார் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். தேர் திருவிழாவின் போது தமது தங்க நகைகள் திருடப்பட்டதாக 8 பேர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கான இம்மாத சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என தபால்மா அதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தி மாதாந்திர சம்பளம் பெற வேண்டுமானால் உடனடியாக கடமைக்கு திரும்புமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களுக்கும் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்தம் காரணமாக இதுவரை சுமார் 140 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் மத்திய தபால் நிலையத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பளம் வழங்குவதற்கு திரைசேரியில் இருந்து நிதி பெறப்பட வேண்டும். வேலை நிறுத்தத்தின் போது சம்பள கொடுப்பனவுகளுக்கான நிதி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடமைக்கு திரும்பியவர்களுக்கு மாத்திரமே சம்பளம் வழங்கப்பட வாய்ப்புள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று முதல் கடமைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுவதாகவும் தபால்மா அதிபர் ருவன் சத்குமார அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி ஆவணம் குறித்து இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளால் வெளியிடப்பட்டதாக கூறி போலியான பெயர்கள் மற்றும் போலி கையொப்பங்களை கொண்ட இந்த ஆவணம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் பகிரப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆவணத்தை போலியாக தயாரித்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்த சந்தேக நபர்களை கண்டறிய கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதுபோன்ற போலியாக பகிரப்படும் உத்தியோகபூர்வ மற்ற தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போலீசாருடன் தொடர்புடைய உத்தியோகபூர்வ தகவல்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுவதாகவும் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது.
வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ தீர்த்த திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இன்று காலை வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து வேல்பெருமான், வள்ளி தெய்வானை, பிள்ளையார் மற்றும் சண்டேஸ்வரர் ஆகியோர் ஆலய தீர்த்த கேணிக்கு எழுந்தருளியதைத் தொடர்ந்து தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு கொடியிறக்கம் நடைபெறவுள்ளதுடன் நாளை மாலை முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தனின் ஆலய பெரும் திருவிழாவை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியுள்ளார். ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைக்காக இவர் அழைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடமும் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அதிகரித்த மட்டத்தில் நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் வெப்ப குறியீடானது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான தெமட்டகொட ருவானுக்கு சொந்தமான சுமார் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 5 மாடி கட்டடத்தை குற்றப்புலனாய்வுத்துறை கைப்பற்றியுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் இருந்து சம்பாதித்த பணத்தில் தெமட்டகொட ருவான் இக்கட்டடத்தை வாங்கியமை தெரியவந்ததை அடுத்து கட்டடத்தை குற்றப்புலனாய்வுத்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு கைப்பற்றியுள்ளது. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாக தெமட்டகொட ருவான், அவரது மனைவி, அவரது சகோதரி மற்றும் அவரது மகன் மீது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு முன்பு வழக்கு பதிவு செய்திருந்தது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களால் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் சொத்துக்கள் குறித்த நீண்டகால விசாரணைகள் காரணமாக அக்கட்டிடம் செயற்படாமல் போனதாகவும் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை காட்சிப்படுத்துவதற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்ற அதிகாரிகள் நேற்று மாலபேயில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். தலகேனவில் உள்ள ராஜிதவின் வீட்டில் நீதிமன்ற அதிகாரிகள் அறிவிப்பை ஒட்டியதுடன் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ஒலிபெருக்கியை பயன்படுத்தி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இம்மாத ஆரம்பத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் சமர்ப்பணங்களை தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்ற சேனாரத்னவை கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பித்தது. முன்னாள் அமைச்சர் பல அழைப்பாணைகளுக்கு பதிலளிக்க தவறினார் எனவும் அவரது பதவிக்காலத்தில் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் அளிப்பதை தவிர்த்துவிட்டார் எனவும் புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இவ்வழக்கு கிரீண்டா மீன்வள துறைமுகத்தில் மணல் அள்ளும் திட்டத்துடன் தொடர்புடையது எனவும் இது ஒரு கொரிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தம் அரசாங்கத்திற்கு 20 மில்லியனுக்கும் அதிகமான நிதி இழப்பை ஏற்படுத்தியதாகவும் லஞ்சம் மற்றும் ஊழல் சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சேனாரத்னவை இதுவரை காணவில்லை எனவும் அவரது தொலைபேசிகள் அணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது வீடு காலியாக இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டிய லஞ்சம் மற்றும் ஊழல் சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அவர் வேண்டுமென்றே கைது செய்யப்படுவதை தவிர்த்து வருவதாகவும் அறிவித்துள்ளது. தேசிய கல்வி பாடத்திட்டத்தில் சட்டம் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமென இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு எழுதிய கடிதத்தில் சட்டம் அல்லது அது போன்ற ஒரு பாடத்தை தொடக்க கல்வியில் கட்டாய கூறுகளாகவும் காப்போது உயர்தரத்தில் விருப்ப பாடமாகவும் சேர்க்க வேண்டிய தேவையும் நியாயமும் இருப்பதாக சட்டத்திறனிகள் சங்கம் அறிவித்துள்ளது. பல நாடுகள் ஏற்கனவே தமது பாடசாலை அமைப்புகளில் சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. இது குடிமை விழிப்புணர்வு மற்றும் ஜனநாயக ஈடுபாட்டிற்கான முக்கிய அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. உறுதிப்பாடு மற்றும் கலாசார பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக பாடத்திட்டத்தை வடிவமைத்து மறு ஆய்வு செய்வதில் கல்வி அமைச்சகத்திற்கு ஆதரவளிக்க சங்கம் தயார் நிலையில் உள்ளதாகவும் சட்டத்திறனிகள் சங்கம் அரசாங்கத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பியுள்ளது.
உலகளாவிய ரீதியில் பிறந்தது முதல் 18 வயதுடைய 1.2 பில்லியன் குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் தமது வீடுகளில் உடல் ரீதியான தண்டனைக்கு உள்ளாகுவதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. உடல் ரீதியான தண்டனை ஆபத்தான அளவில் பரவலாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த மாதத்தில் தலை, முகம் அல்லது காதுகளில் தாக்குவது அல்லது கடுமையாக மீண்டும் மீண்டும் தாக்கப்படுவது உட்பட உடல் ரீதியான தண்டனையை அனுபவித்த குழந்தைகளில் 17% பேர் தாக்குவது உட்பட அதன் மிக கடுமையான தன்மைகளுக்கு ஆளாகியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குழந்தைகளின் நடத்தை, வளர்ச்சி அல்லது நல்வாழ்விற்கு எந்த நன்மையையும் அளிக்காது. மேலும் பெற்றோர்கள் அல்லது சமூகத்திற்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. குழந்தைகள் வீட்டிலும் பாடசாலையிலும் செழித்து வளர்வதை உறுதி செய்ய இத்தீங்கு விளைவிக்கும் பழக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய காலம் உருவாகியுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. காசா நகரம் முழுவதையும் கைப்பற்றும் திட்டத்தின் கீழ் தரைவழி தாக்குதலின் முதற்கட்ட நடவடிக்கைகளை இஸ்ரேலிய இராணுவம் ஆரம்பித்துள்ளது. தாக்குதலுக்கான அடித்தளத்தை அமைப்பதற்காக ஜெய்டவுன் மற்றும் ஜஃபாலியா பகுதிகளில் துருப்புக்கள் ஏற்கனவே செயலில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவ பேச்சாளர் அறிவித்துள்ளார். முன்னதாக இத்தாக்குதலுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் ஒப்புதலை வழங்கியிருந்த நிலையில் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கைகளுக்காக சுமார் 60,000 மேலதிக படையினர் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்காவின் தெற்கு முனையையும் அண்டார்டிகாவையும் இணைக்கும் டிரேக் பாசேஜில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலநடுக்கம் 10.8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் ஆர்ஜென்டினாவின் உஜுவாயா நகரில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாகவும் பதிவாகியுள்ளது. சிலியின் கடற்படை நீரியல் மற்றும் கடலியல் சேவை சிலிய அண்டார்டிக் பிரதேசத்திற்கு சுனாமி முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தது. எனினும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தினால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தியது. நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த எந்த அறிக்கையும் இதுவரை வெளியாகாத நிலையில் குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவை இலங்கையிலிருந்து மீட்டுக் கொடுக்க வேண்டுமென நடிகர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சிங்கம் வேட்டைக்கு மாத்திரமே வெளியில் வரும், வேடிக்கை பார்க்க சிங்கம் வெளியே வராது. காட்டில் பல விலங்குகள் இருக்கலாம். சிங்கம் கர்ஜித்தால் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரியும். கூடிய சீக்கிரம் மக்களை சந்திப்பேன். அது இடி முழக்கமாக மாறும், அது போர் முழக்கமாக மாறும். நான் மார்க்கெட் போன பின்னர் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை. படைக்கலனுடன் அரசியலுக்கு வந்துள்ளேன். அது மாத்திரமல்ல, நான் நன்றி கடனுக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன். 30 வருடங்களுக்கு மேலாக என்னை நீங்கள் தான் தாங்கி பிடித்தீர்கள். உங்களுக்காக வருகின்றேன். நான் உங்களை மறக்க மாட்டேன் என நடிகர் விஜய் கருத்துரைத்தமை தொடர்பிலும் வலைத்தளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் மார்க்கெட் போன பின்னர் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என நடிகர் விஜய் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனையே குறிப்பிடுகின்றார் என பலரும் விமர்சனங்களை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசனிடம் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கமல்ஹாசன், விஜய் யாருடைய பெயரையாவது குறிப்பிட்டு பேசினாரா? பின்னர் அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் பதில் போட வேண்டுமா என அவர் ஊடகவியலாளரிடம் பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாவின் கொள்கைகளையும் எம்ஜிஆரின் கொள்கைகளையும் உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி 2026இல் மிகப்பெரிய இளைஞர் புரட்சியை உருவாக்கி விஜய் முதல்வராகி அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவார் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அறிவித்துள்ளார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒரேயொரு கோரிக்கையை விடுத்துள்ள நடிகர் விஜய், தமது மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுகின்றனர் என்பதனால் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் எனவும் அது தமக்கு போதுமானது எனவும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.